உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசின்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட்டு பண்ணார். பொதுவாக பல டைரக்டர்ஸ் உங்கள் நடிப்பு நாங்கள் ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம தனியாக ராட்சசிங்கிற வார்த்தை அதை மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நடிப்பு ராட்சது புரியும் இல்லை. தனியாக இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்கிறாங்க. சிச்சோ பாவம், ஏன் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்வாங்க. பட் ஃபஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இன்னை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி தமிழ் சினிமாவிலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில், நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி, ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். அது எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாத் சினிமாவில் நடிக்க வந்து 41 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஹீரோயினுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கதே இல்லை. இன்னும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? 41 வருஷம் நீங்கள் சொன்ன உடனே ஏன் நீங்கள் அந்த இதை பட் நான் பேபி ஆர்டிஸ்ட்டை ஆரம்பித்து நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா கூட்டத்தில் உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்காந்து ஷேர் பண்ணுறதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தேன். பட் சினிமா என்ன ரொம்பவே மாற்றிடுச்சு, நிறைய மாற்றிடுச்சு. எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு, இன்றைக்கி புகழும் கொடுத்தது. ஸோ இந்த தருணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை, சினிமாவை நமக்கு தான் தேவை. ஸோ தலை வணங்கி இருக்கிற வரைக்கும் நாம் நல்லா இருப்போம்.